போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம பிவிக்கு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் டிஎன்பிசியில். அதில் நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போனோம்னா கோப்ரா ஆக்ட். ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் கேட்ட கொஸ்டின். கன்சியூமர் ப்ரொடெக்ஷனாக சிம்பிளான பாயிண்ட் தான். ஏன்னா ரொம்ப இப்போ படிக்கவே 10 நிமிஷம் தான். இப்போ இதுலேயே முடிஞ்சிடும் எல்லாமே. அப்போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி பார்க்குறோம். அடுத்த என்ன மிஸ்செலேனியஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்கும், மெயின் சிலபஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வேறங்க. ஆக்சுவலாக மெயின்ஸில் உள்ளது அப்படியே ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் படிக்கும்போதே ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் மெயின் சிலபஸ் எடுத்து படிக்கணும். இப்போ மெயின் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஃபாரின் பாலிசி வச்சுருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஃபாரின் பாலிசி இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசிலேருந்து கேட்டிருக்கான். அப்போ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் இப்போ சிலபஸை படிக்கும்போதே மெயின் சிலபஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் அதுலேயே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அழுத்தம் கொடுக்குற என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு கையில் சிலபஸ் இருக்குன்னா ஒரு கையில் என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். ரெண்டுமே விட்டுறக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன கோப்ரா ஆக்டை பற்றி பார்க்குறோம். அப்போ கோப்ரா ஆக்டு, அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வராங்க. என்ன டிசம்பர் 24 இதை தான் நேஷனல் கன்சியூமர் டேம்பாங்க. மார்ச் 15 இதை என்ன செய்வாங்கன்னா வேர்ல்டு கன்சியூமர் டேம்பாங்க. கன்சியூமருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சியூமரை சுரண்டுறது தான் யாருடைய வேலைன்னா கடைக்காரனுடைய வேலை. அப்போ கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கன்சியூமர் எப்படிலாம் சுரண்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்காரன் சர்வீஸ் பண்ணுறவர் ரூடாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா அது எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபால்ஸ் வெயிட் 100 கிராம் போட வேண்டிய இடத்துல ஒரு 90 கிராம் தான் போடுறோன்னா கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, செயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு பற்றாக்குறையை உருவாக்குவாங்க, திரும்ப மார்க்கெட்டில் விலையை கூட்டி வைப்பாங்க, அதுவும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர். பிறகு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன், கலப்படம் செய்யுது. இன்னைக்கு கூட ஆந்திராவில் ஒரு 4 பேர் இறந்து போனாங்க, ஏன்னா கலப்படம் பண்ணுறது, இதுவும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தப்பாக போடுறது. அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஃபேர் அண்ட் லவ்லிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைன் அடித்தாங்க, ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தப்பாக போடுறது. அப்போ இந்த மாதிரி போட்டாலும் நம்ம கன்சியூமர் ஆக்டில் கேஸ் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் குட்ஸ் விற்கிறது, ஃபர்ஸ்ட் காப்பி கொண்டு விற்கிறது. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆக்சுவலாக இந்த ஆக்ட் வர முன்னுக்குட்டி, இந்த ஆக்ட் வர முன்னுக்குட்டி பார்த்தீங்கன்னா வாங்குவரே விழித்திரு அப்படிம்பாங்க. இந்த ஆக்ட் வர முன்னாடி ஒரு பொருளை ஒருத்தன் வாங்குறான்னா அவன் தான் கவனமாக வாங்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஆக்ட் வந்த பிறகு என்னன்னா விற்பவனே விழித்திரு அப்படிங்காங்க. விற்கிறவன் கரெக்டாக விற்கணும், இல்லைன்னா பார்ட்டி எங்கே போயிடுவான், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிடுவான். இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு தான் வாதாடணும் கட்டாயம் கிடையாது, நீங்களே வாதாடலாம், அந்த அளவுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கன்சியூமர் ஆக்ட் வந்த பிறகு நிறைய அந்த கன்சியூமர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூவை வச்சு நம்ம கன்சியூமர் ஆக்டில் கேஸ் போடுறோம். அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வராங்க. இது என்னென்னா 3 tier குவாசி ஜுடிஷியல் சிஸ்டம். அதாவது இது 3ஆக பிரிச்சுக்கிடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். அப்போ ஒரு அமௌண்ட்டு ஒரு 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது, அப்போ நீங்கள் எந்த கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் இருக்குன்னா நேஷனல் லெவல் அப்பலேட்டுக்கு போகிறோம். 1 கோடிக்கு மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்டேட் லெவல் போகிறோம். 1 கோடிக்கு மேலே இருந்தால் நேஷனல் லெவல் போகிறோம். இதை தான் கொடுக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட் இப்போ கேசஸ் எவ்வளோன்னா 20 லட்சம். இதே ஸ்டேட் லெவல் பார்க்கும்போது 20 லட்சத்துலேருந்து 1 crore. நேஷனல் லெவல் பார்க்கும்போது 1 crore மேலே போனால் நேஷனல் லெவலில் போயிடும். இது ஒரு முக்கியமான ஒரு இதில் முக்கியமான ஆள் யாருன்னா ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பாங்க, ரால்ஃப் நாடார் அப்படிம்பாங்க. இவர் யாருன்னா அமெரிக்கா தான் கன்சூமரேஷத்துக்கு முக்கியமானது. ஏன்னா கமர்ஷியலைசேஷன் கேபிட்டலிஸ்ட் நாடு எதுன்னா அமெரிக்கா. அப்போ கன்சூமரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அப்போ அங்கேருந்து இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் போவாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கன்சூமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தது யாருன்னா காந்தியடிகள் நிறைய சொல்லியிருப்பார். மகாத்மா காந்தியுடைய வாடிக்கையாளர் பற்றி நிறைய சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு வாடிக்கையாளர் நம் வளாகத்தில் மிக முக்கியமான பார்வையாளர் ஆவார். இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னா வாடிக்கையாளரே வரலன்னா நம்ம கடை வேஸ்ட்டு. அப்போ கடைக்கு ஒரு முக்கியமான ஆள், கடையாக இருக்கட்டும் எந்த அமைப்பாகவும் இருக்கட்டும், அப்போ முக்கியமான ஆள் யாருன்னா வாடிக்கையாளர் தான். இப்போ இன்ஸ்டியூட் இருக்குன்னா இன்ஸ்டியூட்டுக்கு முக்கியமான ஆளுனா ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னா இன்ஸ்டியூட்டே கிடையாது. அதே மாதிரி வாடிக்கையாளர் நம் வளாகத்தின் மிக முக்கியமான பார்வையாளர் ஆவார். அவர் நம்மை சார்ந்திருக்கவில்லை, நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். ஏன்னா இப்போ வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கடையில் ஒரு சோப்பு வாங்க வர்றாரு, நம்ம கடையில் சோப்பு கொடுக்கலன்னா அவர் இன்னொரு கடையில் வாங்கிட்டு போயிடுவார்.
ஆனால் நமக்கு அவன் வாங்கினா தான் அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ வந்து வாடிக்கையாளர் நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்ம தான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வாடிக்கையாளர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் நம் வேலையில் குறுக்கீடு அல்ல அவர் நோக்கம், அவர் நம்முடைய வியாபாரத்தின் வெளிப்பாடு இல்லை, அவர் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறார். சிலவன் சொல்லுவான், கடை ஒரு 10 மணிக்கு சாப்பாடு அடைக்க போகும்போது ஒருத்தன் வந்து டக்குன்னு வந்து நின்றுங்க ஒரு ஜாமான் தாங்கம்மா, அப்போ அதை குறுக்கீடுன்னு நினைப்பான். குறுக்கீடு கிடையாது, அவர் தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வியாபாரத்தின் ஒரு பகுதி. அதை சொல்லுற அவரே சர்வீஸ் கொடுக்கறதன் மூலம் நம்ம அவருக்கு ஒரு உதவி செய்யவில்லை. ஏன்னா நம்ம வந்து அவருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அவருக்கு நம்ம உதவி செய்யலை, அவ்வாறு செய்ய நமக்கு வாய்ப்பளித்ததன் மூலம் அவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார். ஒருத்தர் வந்து கடைக்கு வந்து ஒரு தோசை சாப்பிட்றா, நம்ம தோசை சுட்டு கொடுக்குறதுனால நம்ம அவருக்கு உதவி செய்யறோம் கிடையாது, அவன் நம்மகிட்ட வாங்குறதுனால நமக்கு தான் அவன் உதவி செய்கிறான். அப்போ இதுல வந்து வாடிக்கையாளரே முதலாளி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கடைக்கு முதலாளி யாருன்னா வாடிக்கையாளர் தான். நாம் அவனை சார்ந்திருக்கிறோம், அவன் வந்து நம்ம சார்ந்திருக்கவில்லைங்கிறது காந்தியுடைய கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான. அவர் வணிக குடும்பத்தை சார்ந்ததுனால அந்த கோட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது வந்து 3 ஸ்டைலில் நீங்கள் பார்க்கணும். நார்மலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு என்ன, மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து பொறுத்துகை கேட்டிருக்கான். பொறுத்துகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இப்போ நமக்கு இந்தியாவுக்கே ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்படின்னா 1986 தான். அதே வருஷம் நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா தமிழ்நாடுக்கும் என்ன செஞ்சிருவாங்க, ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்ன. அப்புறம் நமக்கு 3ன்னு பார்க்கும்போது இது கட்டாயிரும், இது கட்டாயிரும். அடுத்தது கன்சியூமர் மூவ்மெண்ட். அப்போ ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு முன்னுக்குட்டி மூவ்மெண்ட் நடந்திருக்கும், கெஸ் பண்ணணும் நீங்கள். அப்போ 86க்கு முன்னாடின்னு பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் வராது, 69ஆவும் இருக்கலாம், 74ஆவும் இருக்கலாம். ஓகே, ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்தது தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல் ஆக்ட் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் ரூல் கொண்டு வருவாங்க. அப்போ இதை ஃபிட் பண்ணிடலாமா, 88 ஃபிட் பண்ணி விட்டுலாமா. நெக்ஸ்ட் மோனோபொலி ரிஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்டும்பாங்க, MRTP ஆக்டும்பாங்க. இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது மோனோபொலி, ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல வியாபாரம் பார்க்க அவன் மோனோபொலியாக இருக்கான்னா அவன் வைக்கிறது தான் ரேட்டாக இருக்கும். அப்போ இப்போ நம்மளுடைய பாலிசி எப்படின்னா காம்படிட்டிவ், போட்டி போட விட்டுருவாங்க, ஒரே இதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கஸ்டமருக்கு சர்வீஸ் நல்லா கிடைக்கும், விலை கம்மியாக கிடைக்கும். மோனோபொலியாக இருந்தாலும் கஸ்டமருக்கு சர்வீஸும் கிடையாது, விலை அதிகமாக இருக்கும். இந்த ஆக்ட் வந்து 1969 கொண்டு வருவாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அப்போ கன்சியூமர் மூவ்மெண்ட்டுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா 1974 ஆயிரும். அப்போ நம்ம தெரியலனாலும் கெஸ் பண்ணி போடணும், நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது. அப்போ ஆப்ஷன் என்னன்னா ஏ. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சேமாக இருக்குது 1986 என்ன. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கமிஷன் என்ன. நேஷ்னல் கமிஷனுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கமிஷன், அது வந்து கமிஷனுங்கிறது ஆக்டுக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அப்போ 88 ஆயிரும். அப்புறம் அப்பீல் போகிறது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 20 லட்ச ரூபாய்க்கு இருந்தால், 20 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் நம்ம எங்கே போகிறோம்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறோம். 20 லட்சத்தில் இருந்து நமக்கு 1 crore வரை இருந்தோன்னா நம்ம எங்கே போகிறோன்னா ஸ்டேட்டுக்கு போகிறோம். அடுத்தது 1 crore மேலே இருந்தோன்னா நேஷ்னல் போகிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டுக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 45 நாள் எடுத்துக்கலாம். நேஷ்னல் போகும்போது எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 30 நாள் எடுத்துக்கலாம். முதல் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு டைம் கிடையாது. இந்த இங்கேருந்து கேஸ் தோத்துச்சுன்னா இங்கே போகிறதுக்கு ஸ்டேட் லெவலில் 45 நாள், நேஷனல் லெவலில் போயிடலாம். அதுதான் இதில் கொடுக்காங்க, நேஷனல் அப்பலட் ஜுடிகேஷன். நேஷனலுங்கிறது 30 நாள், ஸ்டேட்டுக்கு போகும்போது 45 நாள். அப்போ ஸ்டேட்டுக்கு போகிற கூட நேஷனல் போகும்போது 30 நாள் தான். இதான் அந்த பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 86 1 வரும், 1ன்னு வந்தாவே பொறுத்துக்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கே வச்சு நீங்கள் இப்படி போடணும், இங்கே வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கிடணும். இப்போ 2 கொஸ்டின் தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். மிஸ்செலேனியஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி மெயின்ஸில் இது ஒரு முக்கியமான சாப்டர். அப்போ இதில் என்ன கொடுக்காம பாருங்க, இந்த யுனைடெட் நேஷன். அப்போ யுனைடெட் நேஷன் சம்பந்தமாக படிக்கணும். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அடாப்டட் த டிக்ளரேஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் பிலாங்கிங் டு நேஷனல் எத்னிக் ரிலீஜியஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. ஏன்னா லிங்குஸ்டிக் மொழி வாரிய மைனாரிட்டிஸ், எத்னிக் ரிலீஜியஸ், இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வராங்க அவங்களுடைய ரைட்ஸை பற்றி. இது எந்த டேட்டுன்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் கஷ்டமான கொஸ்டின். December 18, 1992. ஏன்னா இது வந்து நம்ம படிச்சிருந்தா போட முடியும், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். கரெக்டா இன்கரெக்டான்னு பார்க்கணும். அப்போ மொதல் பாயிண்ட் என்னன்னா, லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் கேம் இன்டு January 16, 2014. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்பாலுங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கிடணும். லோக்பாலுங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு, காயின் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. LM சிங்கிவி. லோக்பால் அப்படின்னா நீங்கள் பிரித்து பார்க்கணும். லோக்குனா மக்கள்னு அர்த்தம். லோக்சபா அப்படிம்பாங்க. லோக்சபான்னா மக்கள் அவை. அப்போ லோக்பால் ஏன்னா லோக் மக்கள். இங்கே பாருங்க லோக் ஆயுக்தா. அப்போ லோக்பால்ங்கிறது சென்ட்ரல் லெவலில் கரப்டட் பண்ணுறவங்களும் பிடிக்கக்கூடியது. இது ஸ்டேட் லெவலில் இருக்குது. இது ரெண்டுமே கொண்டு வர்றாங்க. அப்போ ரெண்டுமே கொண்டு வரும்போது லோக்பால் லோக் ஆயுக்தா. இந்த லோக் ஆயுக்தாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து முத கொண்டு வந்திருப்பாங்க லோக் ஆயுக்தா. அப்போ லோக் ஆயுக்தா முத எங்கே வந்து நமக்கு ஆக்டை கொண்டு வந்தாங்கன்னா ஒடிசா. ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எங்கன்னு கேட்பாங்க. இது ரெண்டும் கரெக்டாக படிக்கணும். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது மகாராஷ்டிரா. இப்போ முக்கியமானது இந்த ஆக்ட் வந்து ஆக்சுவலாக நடைமுறைக்கு வர்றது January 16, 2014. ஆக்ட் வந்து 2013. இது கொண்டு வரதுக்கு முக்கியமான ஆள் தான் அண்ணா ஹசரேன்னு சொல்லுவாங்க. லோக்பால் அண்ணா ஹசரேம்பாங்க. அதுலேருந்து உருவான ஆள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, இவங்கெல்லாம் அந்த அமைப்பில் இருந்தவங்க தான். இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தாங்கிறது இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் ஊழல் பண்ணால் விசாரணை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. மொதல் கொஸ்டின் ஆகிட்டு இது சிலபஸில் அப்படியே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ் டிக்ளேர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி. அது எந்த டேட்டுன்னு கேட்காங்க. டேட்டெல்லாம் படிக்க கஷ்டம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா October 12. அப்போ இது ரைட்டு, இது தப்பாயிருது. அப்போ வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். இன்கரெக்ட்னா ஒன்று ஆன்சரில் வரணும். ஏன்னா இது ரெண்டு வந்து ஆன்சரில் இன்கரெக்ட்னா இது கரெக்டு. இப்போ இன்கரெக்ட்னா ரெண்டு வந்து வரணும். ரெண்டு வரணும்னு சொல்லும்போதே ஆப்ஷன் வந்து இது மட்டும் தான் இருக்கும். தெரிஞ்சாதான் இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் நார்மலாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 2004 நமக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து என்ன கேட்டிங்கன்னா தமிழ் போட்டாங்க. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட். இது குரோனாலஜிக்கல் கேட்பாங்க. சான்ஸ்கிரிட்டுங்கிறது 2005. தெலுங்கு 2008. இந்த தடவை கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் கன்னடம் அது 2008 தான். 2008. அப்புறம் மலையாளம் 2013. ஒடியா 2014. இப்போ வந்து ஒரு 5 மொழி. பெங்காலி இப்போ 2024 கொண்டு வந்தாங்க. பெங்காலி, அஸ்ஸாமீஸ், மராத்தி, பிராகிருதி, படி இதெல்லாம் வந்து 2024 கொண்டு வந்தாங்க. மொத்தம் 11 லாங்குவேஜ் இருக்குது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது கரெக்டு. 324 to 329. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்ங்கிறது 1961. ஓகே, ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் அடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க, ரைட் மேட்ச் அப்படிங்க. ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து 65. அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அவன் கரெக்டு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு வந்து 1 வரக்கூடாது. இப்போ தப்பு, வெளியே போயிட்டா. இப்போ நமக்கு 2 3 இல்லைன்னா என்னது 3 4. அப்போ 2லையுமே 3 வருதா? அப்போ 3 வாசிக்கக்கூடாது. ஏன்னா 3 அப்போ நமக்கு என்னதாயிரும்? ரைட் ஆயிரும். மினிமம் ஏஜ் ஆஃப் இது வாசிக்கவே வேண்டாம். இது ரைட்டு. மிச்சம் 2 தான் செக் பண்ணணும். அதான் உங்கள் டைமை மிச்சப்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்கள் 2ஆ 4ஆன்னு பார்க்கணும். மினிமம் ஏஜ் ஃபார் கண்டஸ்டிங் பிரசிடென்ட் 35 கரெக்டு. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு, மாநிலத்தில் கவர்னர் இந்த 3 வரைக்குமே 35 வயசு தான். அப்போ 2ஆவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து அது ரைட் ஆயிடுது. அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக சி ஆயிடுது. அடுத்தது பாருங்க, மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் லோக்சபாக்கு வந்து 25 வயசு. அப்போ கொஸ்டின் வந்து எவ்வளவு தூரம் போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. அடுத்த கொஸ்டின், which of the following statement is incorrect about India Act East Policy? ஆக்சுவலாக 92 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லுக் ஈஸ்ட் பாலிசிம்பாங்க. லுக் ஈஸ்ட்டுங்கிறது இப்போ என்னன்னா ஆக்ட் ஈஸ்ட். இப்போ நம்மளுடைய மோடிஜி கவர்மெண்ட்லேருந்து ஆக்ட் ஈஸ்ட்டுங்கிற பாலிசி. ஆக்ட் ஈஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் கிழக்கு நோக்கி செயல்படுத்துதல், எக்கனாமிக்கில் டெவலப் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவனுக்கு கொடுக்குறது, இவங்களுக்கு வாங்குறது, இதெல்லாம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன கொடுக்கான்னா, எது இன்கரெக்ட்னு கொடுக்கான். அப்போ நம்மளை பொறுத்த இந்த பாலிசி ப்ரொமோட் ப்ரோ ஆக்டிவ் டிப்ளமசி வித் பொலிட்டிக்கல் மிலிட்ரி இன்டர்வென்ஷனுங்காங்க.
மிலிட்ரி இன்டர்வென்ஷன் இது நம்ம இதில் கிடையாது. நம்மளுடைய மிலிட்ரி வந்து தலையிடாது, எந்த நாட்டுக்கு வந்து தலையிடாது, மிலிட்ரி இன்டர்வென்ஷன் கிடையாது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாயிருது. அவன் அதான் கேட்டிருக்கான் ரைட்டு. அப்போ மிச்சம் 3 ரைட்டு தான் இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம். திஸ் பாலிசி வாஸ் ஒரிஜினலி கன்சீவ்டு ஆஸ் அன் எக்கனாமிக் இனிஷியேட்டிவ். நான் வந்துட்டா எக்கனாமிக். The policy focuses on the extend neighborhood to Asia Pacific region. இது ஒரு ரைட்டு. This policy promote enhance connectivity to Asia Pacific region through Northeast region. இந்த வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நெக் காரிடர் தவிர்த்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா நிறைய கனெக்டிவிட்டி உருவாக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கல்லடன் மல்டி மோடல் காரிடர். இது என்ன கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் நெக்கு காரிடரை பைபாஸ் பண்ணுறது ஒரு பாயிண்ட். 2 மியான்மார் வழியாக போகிறது. இந்த மாதிரி இதை தான் அந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபாரின் பாலிசியில் வரக்கூடியது முக்கியமானது. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின் சிலபஸில் கொடுத்துருப்போம் இந்தியன் ஃபாரின் பாலிசின்னு. நம்ம ப்ரிலிம்ஸில் இருக்காது, ஆனால் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்குறான். அப்போ நீங்கள் படிக்கும்போதே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிடணும். இப்போ என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட். எல்லாமே நம்ம ஃபாரின் பாலிசி என்னென்னா நம்ம தேசிய முக்கியத்துவம் வாய்ந்து தான் இருக்கணும். அப்போ ஜென்ரலாக அந்த கொஸ்டின் ரைட் போட்டு போயிட்டே இருக்கலாம். அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ் நமக்கு ஆர்டிகிளே சொல்கிறாங்க. ஆர்டிகிளே 51வது ஆர்டிகிள் என்ன சொல்லுது? இன்டர்நேஷனல் பீஸ் தான். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரைட் ஆயிடுது. காலனிலிசம், இம்பீரியலிசேஷன், ரேசிசம் இது நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். பரவாயில்ல. அப்போ இது தப்பாயிருது. ஏன்னா அவன் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்மமெண்ட், அதான் ஆயுதங்களை குறைக்கிறதுக்கு வற்புறுத்துவாங்க, ஆயுதங்களை இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1, 2, 4 கரெக்டு. நெக்ஸ்ட் அப்போ ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் படிக்க வேண்டியது எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு அப்ஜெக்டிவ் டைப் படிக்கிங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிடுங்க. நான் அந்த கொஸ்டின் சம்மந்தமாக இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா அது சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் ஒரு ப்ளூ கலர் பேனா எடுத்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா எழுதிடுங்க. ரெட் கலர் பேனா வச்சு எழுதிடுங்க. அதை பற்றி ஃபுல்லாகவே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்னது, அந்த டேட் என்ன, ரால்ஃப் நடார் என்ன, அந்த 3 டயர் இருக்குது, எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க இந்த கொஸ்டினில். ஏன்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். 2வது கலரை மாற்றிக்கிடுங்க, ஒரு ப்ளூ கலர் எடுத்துடுங்க. இப்போ இது ஏ ஆப்ஷன் வச்சுக்கிடுங்க. பி ஆப்ஷனுக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நிறைய எழுதி வச்சுக்கிடுங்க. அடுத்தாப்புல கலரை மாற்றி நமக்கு ஒரு க்ரீன் எடுத்துக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக அல்லது வேறு அதர் சோர்ஸ் சம்மந்தமாக ஏதாட்டு இருந்தால் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய எல்லாத்தையுமே கன்சாலிடேஷன் பண்ணிடணும். இப்போ எக்ஸாமுக்கு நமக்கு தேவை என்னென்னா மொதல் பாயிண்ட் என்னன்னா கன்சாலிடேஷன். மெட்டீரியல் வந்து கன்சாலிடேஷன் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் படிச்சு வச்சுக்கூடாது. எல்லா மெட்டீரியலும் என்ன பண்ணணும்னா ஒரே இடத்துல வந்து குமிச்சிடணும். அதை தான் திரும்ப திரும்ப படிக்கணும். அதை தான் 2வது பாயிண்ட் ரிவிஷன். 3வது பாயிண்ட் டெஸ்ட். இந்த 3ஐயும் கவனமாக வச்சுருங்க. நீங்கள் படிக்கக்கூடிய இதெல்லாம் கன்சாலிடேஷன் பண்ணுங்கள். அதான் முக்கியம் பண்ணணும். அந்த கன்சாலிடேஷன் எங்கே பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இறக்கிடணும். ஸ்கூல் புக்கில் படிக்கலாம், அங்கே படிக்கலாம், இங்கே படிக்கலாம், எங்கே படித்தாலும் இதில் வந்து இறக்கிடணும். 2வது என்ன பண்ணால் அதை மல்டிபிள் ரிவிஷன். 3வது பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமை தூக்கிட்டு போயிடலாம். தேங்க்யூ.